ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயோக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹனி கேக் செய்ய போகிறோம். அதுவும் எக் டஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹனி கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்தி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். கர்ட் நல்லா விஸ்க் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். அடுத்து ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பால் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு பவுலில் மைதாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜலிச்சிக்கிறதுனால நான் அப்படியே கொட்டிக்கிறேன். அப்புறமா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெட்டிங் இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரேடியாக போட்டால் எல்லாமே கட்டி கட்டி ஆகிடும், கேக் ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக வெனிலா எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக்கிங் டின்னில் நான் ஆயிலும் மைதாவும் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கினேன். மிச்சம் இருக்க எக்ஸஸ் மைதாவை நீங்கள் கேக் பேட்டர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரை பேக்கிங் டின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் பேக்கிங் டின்னை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் கேக் ரெடி ஆகிடும். ஏர் ஃப்ரையரை 80 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 160 டிகிரிஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹனி சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் தண்ணி, சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. கடைசியாக ஹனி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினா நம்மளோட ஹனி சிரப் ரெடி. அதே பேனில் நம்ம ஜாமை ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்துக்கினா நம்மளோட ஜாம் ரெடி. தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதே எடுத்துக்கலாம். நான் துருவிய தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, அதோட ஈரப்பதம் போனால் மட்டும் போதும். இப்போது நம்மளோட ஸ்பஞ்ச் கேக்கில் டூத்பிக் வச்சு நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சிரப்பெல்லாம் நல்லா உள்ளே போகும். இப்போது நம்ம வச்சுருக்க ஹனி சிரப்பை எல்லா பக்கமும் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக ஜாமை மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ஹனி கேக் ரெடி. இப்போ கடைசியாக டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா ஃப்ரெஷ் கோகோனட் எது வேணால் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி துருவி வச்சுருக்க தேங்காவை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்ம ஹனி கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. ஹனி கேக்கை பீஸ் போட்டு வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு.